வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையில் உள்ள பிள்ளையானுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை, நித்திரை இல்லை என தகவல். கடுமையாக அச்சுறுத்தும் ஜனாதிபதி, மாற்று வழிகளை பின்பற்ற நேரிடும் என எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர மிரட்டுகிறார், சுமந்திரன் விசனம். 4.5 மாதத்தில் வீதி விபத்துகளால் 965 பேர் மரணம். வெளியாகிய முக்கிய காரணம். இலங்கை பெற்றோர்களிடம் அவசர கோரிக்கை, விடுமுறை நாட்களில் ஏற்பட்ட விளைவு. காதல் விவகாரத்தால் கழுத்து அறுக்கப்பட்ட மாணவன், புல் மூட்டையில் பரபரப்பு. பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த நாடு, சீற்றத்தில் இந்தியா. உள்நாட்டு செய்திகள். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வு துறை எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முதுமால, பதில் போலீஸ்மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய, பாதுகாப்பு அமைச்சர் அனுர திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி தனது கட்சியின் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதையோ அல்லது சபைகளில் பதவிகளுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதையோ தடுப்பதற்கு ஜனாதிபதியினால் முயற்சிக்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக எங்களால் மாற்று வழிகளை பின்பற்ற நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை தெரிவித்த அவர், අපිට වැඩි සංඛ්‍යාවක් මන්ත්‍රී සංඛ්‍යාවක් තියවෙන පළාත් පාලන ආයතනවලත් විපක්ෂය යම්කිසි උත්සාහයක් දරනවා නම් ඒව බලය අල්ලනවා නම් එතුමා මාස 3-4කින් ඒව අයින් කරලා දානවා. මොකද පාර්ලිමේන්තුවේ එතුමාට 159ක් ඉන්නවයි කියලා මතක තියාගන්න. අපි නීති වෙනස් කරලා හරි මේ වැඩේ කරන්න දෙන්නේ නැහැ කියන අදහස එතුමා ප්‍රකාශ කළා. எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்தால் அதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நாங்கள் அதிக உறுப்பினர்களை வென்றுள்ள சபைகளில் ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிக்குமாக இருந்தால் 3 மாதங்களில் அதனை நீக்கி விடுவதாகவும், பாராளுமன்றத்தில் தமக்கு 159 உறுப்பினர்கள் இருப்பதால் சட்டத்தை மாற்றவும் தயார் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இவ்வாறான நிலைமையில் எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியை பிடித்தால் தாம் சட்டத்தை திருத்தியாவது அதனை தடுப்போம் என்றும் கூறியுள்ளார். முறைமை மாற்றம் செய்வதாக கூறியே ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் கடந்த ஆட்சியாளர்களின் குரல்களை போன்ற குரலே இந்த ஜனாதிபதியிடம் இருந்தும் வருகின்றது. ஜனாதிபதி கூற முடியாது. 50%க்கும் அதிகமான
ஆசனங்களை அவர்கள் பெற்றிருந்தால் வாக்கெடுப்பு இன்றி தலைவர்களை நியமிக்க முடியும். 50 வீதத்திற்கும் அதிகமான ஆசனங்களை அவர்கள் பெற்றிருந்தால் வாக்கெடுப்பு இன்றி தலைவர்களை நியமிக்க முடியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதிக ஆசனங்களை கொண்டிருக்கும் போது வாக்கெடுப்பு நடத்தலாம். ஆனால் ஜனாதிபதியோ இதனை நிறுத்துவதற்காக அச்சுறுத்தலை விடுக்கின்றார். இவரின் கருத்து மிகவும் பயங்கரமானது. தமது தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. தமது தோல்வி ஏன் என்று ஆராயாது உறுப்பினர்களை அச்சுறுத்தல் விடுக்க முயற்சிக்க கூடாது. ஜனாதிபதியின் இந்த கருத்தின் பின்னர் மேலும் 10 வீத வாக்குகள் குறைவடைந்திருக்கும். ஜனாதிபதியின் இந்த கருத்து சட்டத்திற்கு மேலாக இருப்பதாகவே கருத வேண்டும். உள்ளூராட்சி தேர்தல் முறைமை தவறான முறைமை என்று கூறுகின்றனர். பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் நாங்கள் இதனை கூறினோம். அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அது தவறான முறைமையாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்தை மாற்ற முடியாது. வேண்டுமென்றால் புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இதனை விடுத்து அச்சுறுத்தல்களை விடுத்து கருத்துக்களை வெளியிட முடியாது. ஜனாதிபதி கூறுவது போன்று செய்ய முயற்சித்தால் இதற்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்று மாற்று வழிகளை எங்களுக்கும் செய்ய நேரிடும். சட்டத்தின் முன்னால் சகலரும் சமம் என்றால் நீங்கள் சட்டத்திற்கு மேலாக இருக்க முடியாது. அவ்வாறான கருத்துக்களை வெளியிட முடியாது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். தங்களிடம் 3/2 பெரும்பான்மை உள்ளதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிரட்டுகிறார் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் 60 வருட நிறைவையொட்டி நேற்று முன்தினம் புதன்கிழமை விஹார மகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருந்தார். இந்த உரை குறித்து தமிழ் அரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் அதிகாரம் ஊழல் செய்கிறது, முழுமையான அதிகாரம் முற்றிலும் ஊழல் செய்கிறது என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தனக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை இருப்பதாக அச்சுறுத்துகிறார். விசித்திரமாக அவர் தன்னிடம் உள்ள நிறைவேற்று அதிகாரத்தை குறிப்பிடுகிறார். அதிகாரம் ஊழல் செய்கிறது, முழுமையான அதிகாரம் முற்றிலும் ஊழல் செய்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபையில் உள்ள 41 இடங்களில் 10 இடங்கள் பெரும்பான்மையை கொண்டுள்ளன என்று அவர் கூறும்போது அவரது கணித தகைமை வெளிப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடத்தில் முதல் 5 மாதங்களில் இடம்பெற்ற 902 விபத்து சம்பவங்களில் 965 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 1842 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் சாரதிகளின் கவனஈனம் காரணமாகவே அதிக விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துகளுக்கு பிரதான காரணங்களாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி முதல் மே 13ஆம் திகதி வரை நாடு முழுவதும் இடம்பெற்ற 902 வீதி விபத்துகளில் 965 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1842 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டி எல்ல பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கதிர்காமம் பகுதியிலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட 23 பேர் உயிரிழந்ததுடன் 47 பேர் காயமடைந்திருந்தனர். கடந்த புதன்கிழமை கொத்மலை ராம்பொடை பகுதியில் வேன் விபத்துக்குள்ளானதில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். ராஜாங்கனை பகுதியிலிருந்து நுவரெலியா நோக்கி சுற்றுலா சென்றிருந்த தரப்பினரே இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டி அலதெனிய குழு கம்மன பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 37 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் பேராதனை, கண்டி மற்றும் திட்ட பஜ்ஜல வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து விபத்துகளை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு விசேட திட்டத்தை செயல்படுத்த இலங்கை போலீஸ் திட்டமிட்டுள்ளதுடன் மேலும் அதன் கீழ் சாரதிகளுக்கு விழிப்புணர்வு திட்டங்களும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன.
இலங்கையில் சிறுவர்களிடையே தற்போது இன்ஃப்ளூயன்சா, டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்குன்குனியா ஆகிய 3 நோய்களின் பாதிப்பும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகமாக பயணம் செய்தமை மற்றும் அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணமாகும். இந்த வைரஸ் நோய்களில் இன்ஃப்ளூயன்சாவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு நோய்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிக்குன்குனியாவின் அறிகுறிகளில் காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, உடல் வலிகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் ஏற்படும் கருப்பு நிற அடையாளம், கைகள் மற்றும் கால்களில் கருப்பு புள்ளிகள் ஆகியவை அடங்கும். சிக்குன்குனியா என்பது டெங்குவை உண்டாக்கும் 2 வகையான நுளம்புகளால் பரவும் நோயாகும். மேலும் டெங்கு காய்ச்சலும் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இருமல் மற்றும் சளி போன்ற அறிகுறிகளுடன் காய்ச்சலும் சில நேரங்களில் காய்ச்சல் மாத்திரமும் இருக்கலாம். எனவே அத்தகைய சிறுவர்களை மாணவர்கள் கூடும் பிற இடங்களுக்கும் அனுப்புவதற்கு முன்பு அவர்களை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை ஒன்றின் மாணவர்கள் இருவருக்கிடையில் நேற்று வியாழக்கிழமை ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறி மாணவர் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை புல்மோட்டை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் போத்த உயர்தர மாணவன் ஒருவருக்கும் போத்த சாதாரண தரம் பயிலும் 16 வயது மாணவனுக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் முதலாம் தவணை பரீட்சை பாடம் முடிவுற்ற நிலையில் வெளியேறிய மாணவனையே உயர்தரம் கற்கும் மாணவன் பின்தொடர்ந்து சென்று வாக்குவாதப்பட்டு சவரக்கத்தியால் கழுத்தை அறுத்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முற்பகல் 11:30 மணியளவில் நடந்துள்ளது. படுகாயமடைந்த மாணவன் முதலில் புல்மோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மாணவனை தாக்கி காயம் ஏற்படுத்திய மாணவனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். காதல் விவகாரமே மேற்படி மோதலுக்கு காரணம் என அறிய முடிகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய, கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வடமேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை பொறுத்தவரை புத்திசாலித்தனமான தீர்வு வேண்டுமா அல்லது கொடூர தாக்குதல் வேண்டுமா என்பதை அந்நாடு முடிவு செய்ய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தி வருகிறது. அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும் அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை எச்சரித்து வருகிறது. இந்நிலையில் கட்டார் தலைநகர் தோஹா வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மன்னர் தமீம் பின் ஹமாத் அல் தானியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து வணிக தலைவர்களையும் சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்வது அல்லது வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்வது என 2 தீர்வுகள் மாத்திரமே அந்நாட்டுக்கு உள்ளன. பிரச்சினையை மிருகத்தனமான முறையில் அல்லாமல் புத்திசாலித்தனமான முறையில் தீர்க்க முடியுமா என்று பார்க்க விரும்புகிறோம். புத்திசாலித்தனம் அல்லது மிருகத்தனம்
என 2 மாத்திரமே உள்ளன. அவை 2 தான் மாற்று வழிகள். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ராஜதந்திர ஒப்பந்தத்துக்கு கட்டாரின் ஆளும் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி அழுத்தம் கொடுத்து வருகிறார். ஈரான் அமீரை பெற்றிருப்பது அதன் அதிர்ஷ்டம். ஏனென்றால் அவர் உண்மையில் அவர்களுக்காக போராடுகிறார். ஈரான் மீது நாம் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்துவதை அவர் விரும்பவில்லை. அவர் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் என்று கூறுகிறார். ஈரான் அமீருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறினார். துருக்கி வெளிப்படையாக தனது பாகிஸ்தான் ஆதரவை தெரிவித்து இந்தியாவிற்கு சினத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்ட நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத பகுதிகளை இந்தியா தாக்கியது. அதற்கு பதில் தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் முயற்சிகளையும் தடுத்தது. இந்நிலையில் இந்த போரில் பாகிஸ்தானுக்கு துருக்கி ட்ரோன் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கி உதவி செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய வியாபாரிகள் துருக்கியுடனான பல வியாபாரங்களை நிறுத்தியுள்ளனர். ஆனால் அதை பற்றி கவலைப்படாத துருக்கி தனது பாகிஸ்தான் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. இது பற்றி அறிக்கை வெளியிட்ட துருக்கி ஜனாதிபதி ஏர்டோகன், துருக்கி பாகிஸ்தான் இடையேயான சகோதரத்துவம் உண்மையான நட்புக்கு சான்று. உலகில் ஒரு சில நாடுகள் மாத்திரமே இப்படி ஒரு நட்புறவை கொண்டிருக்கின்றன. துருக்கியை போலவே பாகிஸ்தானிலும் அமைதி, ஸ்திரத்தன்மை உருவாக விரும்புகிறோம். கடந்த காலங்களைப் போலவே எதிர்காலத்திலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்போம் என கூறியுள்ளார். Phone conversation I had with my brother, Prime Minister of Pakistan, Shehbaz Sharif, was quite significant. Once again, I congratulate our Pakistani brothers for their patience. இதே நேரம் பாகிஸ்தானில் உள்ள எந்த ஓர் அணு உலையில் இருந்தும் கதிர்வீச்சு கசிவு இல்லை என்று உலகளாவிய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிபட தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.